ரீசெண்டாக நான் என் அம்மா கூட என் 2 கசின்ஸ் கூட பல்லாரியில் ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சரி, கல்யாணம் தானே நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதாங்க இல்லை, ஃபுல் டைம் காமெடி ஷோவாக மாறிடுச்சு. ஜேர்னி ஸ்டார்ட் ஆன உடனே ஜோக்ஸ் ஆரம்பம். அம்மா 5 மணிக்கே எழுப்பிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ரெடியான டைமுக்கு பொண்ணே ரெடியாக இருக்கோங்க. மண்டபத்துக்கு ரீச் ஆன உடனே சாப்பாடு ஸ்மெல்லு மூக்கை துடிச்சிச்சுங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா க்ரூமும் ப்ரைடும் எங்கே உட்காந்துருக்குறாங்கன்ட்டு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் சாப்பாடு எங்கே போடுறாங்கன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக காட்டிடுவோம். அதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. அடிச்சு பிடிச்சி சீட்டில் உட்காந்த பின்னாடி தாங்க தெரியுது பொண்ணு மாப்பிள்ள அவங்கவுங்க ரூமை விட்டு கூட வெளியே வரல. சரிடா, இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் நிறைய நேரம் எடுக்கும்ன்ட்டு ஃபோனை தூக்கி நாங்களும் உள்ளே போகிறோம், ஸ்டேஜ் மேலே போகிறோம், வெளியே போகிறோம், எங்கெங்கேயோ போய் ஃபோட்டோ செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுலேயும் ஒரு அங்கிள் வந்துட்டு நீங்கள் எந்த சைடுன்னு கேட்டாங்க. நாங்களும் கான்ஃபிடெண்ட்டாக சாப்பாடு சைடுன்னு சொல்லி அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகிட்டோம். நாங்கள் ஃபோட்டோ எடுக்கவே 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. அதுலேயும் நாங்கள் ரொம்ப கலகல டைப். இந்த ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறது, ஒரே தாவில் உட்காந்துருக்கிறதெல்லாம் எங்களால் முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் காலை உடைச்சி மூலையில் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க இருந்தோம் நாங்களும் அந்த கல்யாணத்தில். சரிடா, ரொம்ப போர் அடிக்குது, வாங்கடா தூங்குவோன்ட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தாவி தாவி தூங்கியிருந்தோங்க. தூங்கி ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் இந்த காலி சீட்டை கூட காணோம். அவ்வளோ பேர் உடனே வந்து உட்காந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 10 நிமிஷம் தாங்க தூங்கியிருப்போம். அதுக்குள்ளே அவ்வளோ பேர். கல்யாணத்தை பார்த்த வரைக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களே ஒரு மாதிரி வேறு ஸ்டைலில் கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்தாங்க. சரி, எங்கடா அந்த ஃபுட் மாஸ்டர்? அவங்கள பிடிச்சி மெனியூவை கேட்டால் வந்த எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 hours ட்ராவல் பெங்களூர்லேருந்து பல்லாரி வரைக்கும். நான்வெஜ் பிரியாணி போடுவாங்கன்ட்டு நினச்சி வந்தால் இவங்க சோறு பருப்பு குழம்புன்ட்டு எங்களுக்கு ஷாக் மேலே ஷாக்காக தந்திருந்தாங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை நினச்சி நாங்களும் சோகமாக போய் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துட்டோம் கைஸ். உட்காந்துருந்த போது யாரோ ஒரு சின்ன பையன் என் கசின் கிட்ட வந்துட்டு, அக்கா நீங்கள் என்ன பிரைடோட ஃப்ரெண்டான்னு கேட்டாங்க. என் கசின் விட்டுருவாளா, எடுத்தா பாருங்க கூலிங் கிளாஸை போட்டு மாசா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னான். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அவளுக்கு பிரைடு யாருன்ட்டே தெரியாது. அட, கல்யாணமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன சோறு தான் போடுவாங்க. நம்ம ஊரில் தௌரிக்காக எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். அப்படியே தௌரி தந்தாலையும் நெகை நட்டு வீடு காருன்ட்டு தானே தந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற கல்யாணத்தில் ஒரு மூட்டை புரியும் இன்னொரு மூட்டை தோர்தாலும் தந்தாவே கல்யாணத்தை நடத்திடுவாங்க. நானும் என் கசின்ஸும் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணோம். இந்த தாலி வச்சது லவ் சிம்பிள் தான், ஆனால் க்ரூம் ஃபேஸை பார்த்தா எக்ஸாம் ஹால் என்ட்ரி மாதிரி டென்ஷன் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி மொக்க யூஸ்லெஸ்ஸான ஜோக்ஸ் எல்லாம் எங்களால் மட்டும்தான் யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சு கூட எங்கள் ஜோக்ஸ்க்கு நாங்களே சிரிச்சுப்போம். ஏன்னா அப்படி தப்பி வெளியே இது சொல்லிட்டா செருப்படி கேரண்டி. இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் க்ரூம் லைஃப்பில் மோஸ்ட் யூஸ்ட் வேர்ட்ஸ்னால் சரிம்மா, சரிம்மா, இப்போ வரேம்மா, அவ்வளோதான். பேச்சுலர் லைஃப்க்கு இன்னியோட தி எண்ட். க்ரூம் என்னவோ இப்போ தான் தாலி கட்டுறாரு, ஆனால் ஃபேஸை பார்த்தா யூபிஎஸ்சி ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு டென்ஷன். தாலி கட்டின உடனே க்ரூம் பேட்ரி சேவர் மூடுக்கு போயிடுவார். ஆனால் பிரைட் கண்ணிலேருந்து வர தண்ணியை அழிச்சி மேக்கப்பே போயிடும். பார்க்க என்னவோ நிஜமாக க்யூட்டாக தான் இருந்துச்சு. சரிடா ஏஞ்சிக்கலாம், முதல் பந்தயத்தில் வச்சு போய் உட்காரலான்னு பார்த்தா எல்லாரும் நம்மள மாதிரியே தான் யோசிக்கிறாங்க. பந்தியலுக்கு தான் ஓடி இருந்தாங்க. பார்த்தா முதல் பந்தயத்தில் இடமே கிடைக்கல. ஒரு வழியாக பந்தியலில் இடம் பிடிச்சிட்டோம். நான் லீஃப் முன்னாடி உட்கார்ந்த உடனே எக்ஸைட்மெண்ட் ஓவராக இருந்துச்சு. சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் சால்ட் வச்சார். நான் யோசித்தேன், ப்ரோ ஸ்டார்டருக்கு சோடியமா? அப்புறம் 1 by 1 ஐட்டம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பொரியல், கூட்டு, அவியல், பிக்கல், அது இது.
கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே பிளேட் மேலே வந்து விழுந்துச்சுங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த ரொட்டி தான். ஆனால் நான் எப்படின்னா இலையில எவ்வளோ சாப்பாடு போடுறாங்களோ அவ்வளோதான் சாப்பிடுவேன். எக்ஸ்ட்ராவாக நான் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு ரசம் வந்த உடனே எல்லாரும் டாக்டர் மோட், டைஜஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் சாப்பிடுன்ட்டு. ஆனால் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் 4 வடையை முழுங்குந்து மறந்துட்டாங்க போல். வடை போச்சேன்னு சொல்கிற மாதிரி தான் பிரியாணி போச்சேன்ற சோகத்தில் நாங்களும் பந்தியில் உட்காந்து அதே வெஜ் ஃபுட்டை தான் சாப்பிட்டுருந்தோம். ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா சவுத் இண்டியன் வெஜ் மீல்ஸ்னால் ஃபுட்டே இல்லை, அது ஒரு எமோஷன். லீவ் க்ளோஸ் பண்ணுற வரையும் ஹாப்பினஸ்ஸாக தான் இருந்துச்சு. கடைசியில் நாங்களும் கை கல்வின்னு பீடா, ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸ், பானிபூரின்ட்டு வாங்கி சாப்பிட்ற அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவை ஆளே காணோம். எங்கடா போயிட்டாங்கன்ட்டு 5 நிமிஷமாக தேடுறோம், ஆனால் அம்மா கிடைக்கவே இல்லை. சரிடா எப்படியோ திரும்பி வந்துடுவாங்கன்ட்டு நாங்களும் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா எங்கள் அம்மா ஃபோனை தூக்கி ரிலேட்டிவ்ஸை ஃபோட்டோ பிடிக்க போயிட்டுருக்குறாங்க. அதே கல்யாணத்தன்னைக்கு யார்தோ க்யூட் பேபி ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே போல் ஸ்டேஜ் மேலே ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷனே முடிச்சிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்களும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர் மேலே உட்காந்து பராக் பார்த்துருந்தோம். எங்கள் அம்மா ஃபோன் எடுத்துன்னு எல்லாரையும் வீடியோ பிடிச்சிருந்தாங்க. பத்தாத குறைக்கு பல்லாரியில் ஹாட் வெதர் வேறு, ரொம்ப வெக்கடாக இருந்துச்சு. நானும் என் கசின்ஸும் பிளான் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட்டை தான் எடுத்துன்னு வந்தோம். ஆனால் இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற ஃபேன், ஏசி ஒரு டைமுக்கு அப்புறம் வேலையே செய்யலை. அப்புறம் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ செஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பறக்கிறவங்க, தூங்கி நிற்கிறவங்க, உட்காந்து இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸ்டேஜை பார்த்தா டிஜே அவங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் கசினும் சேர் மேலே உட்கானே டான்ஸ் ஆடிருந்தோம். எங்கள் அம்மா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க ஸ்டேஜ் மேலே போய் டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆனால் நான் கொஞ்சம் ஷை டைப், அதனால நான் போகல. 2 பேர் ஸ்டேஜ் மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் என் கசினும் அவங்கள ரொம்ப ஜட்ஜ் பண்ணோம். டு பி ஹானஸ்ட், வி லவ் ஜட்ஜிங். பல்லாரியில் மோஸ்ட்லி எல்லோரும் தெலுங்கு அவங்க தான். பட் தமிழ் பாட்டெல்லாம் தெலுங்குல டப் பண்ணுறது ஒரு க்ரைம். இட்ஸ் அ க்ரைம். வி வாண்ட் ஜஸ்டிஸ். என்னத்துக்கு இப்படி லூஸ் மாதிரி ஆடின்னு இருக்கிறோன்னா, நாங்கள் எல்லாம் சிங்கிள்ஸ் கேங். அதனால தான் மாற்றி மாற்றி நாங்களே ரோஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா எங்களுக்கு யாரும் ரோஸ் தந்ததில்லை இது வரைக்கும். ஒரு கஷ்டமான விஷயம். சரி, அத்தை விடுங்க. அப்புறம் க்ரூம் கூடயும் பிரைட் கூடயும் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு கல்யாணமே முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சிட்டு ரூமுக்கு வந்தோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு பெட் மேலே படுத்தவங்க தான் சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. துணியை கூட நாங்கள் ஒழுங்காக எடுத்து வைக்கல. தூங்கி ஏஞ்சிட்டு டைரெக்டாக ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். சாப்பாடு நிஜமாக நல்லா இருந்ததுன்னு இல்லை. பலாவன்ட்டு என்னவோ கொடுத்தாங்க, பலாவான்ட்டே டவுட்டு. அப்புறமா பக்கத்துலேயே ஒரு பெட் ஷாப் இருந்துச்சு. நாங்கள்லாம் ஒரு பெரிய பெட் ஃப்ரீக், அதனால தான் அந்த கடைக்கு போனோம். இந்த ஸ்னோபெல் மாதிரி இருக்கிற ஒரு டாக் இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட்டில் பூக்கி மாதிரி தாங்க இருந்தான். போக போக தான் கொலைச்சின்னே இருந்தான், கடிச்சின்னே இருந்தான். மேபி ஹி டிடன்ட் லைக் அஸ். அப்படியே நிறைய அங்கே பர்ஷியன் கேட்ஸ் கூட இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க வீட்டில் இருந்தால் பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருந்தால் அப்படியே நாங்களும் அங்கேருந்து நடந்துன்னு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் கோச் புக் பண்ண பஸ்ஸுக்கு ஏறி பெங்களூருக்கு தான் போனோம். காலையில் ஒரு 7 o'clock நாங்கள் பெங்களூருக்கு ரீச் ஆகிட்டு வீட்டில் மாப்பிள்ளை காலை கழுவுறது, பையன் காலை கழுவுறது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோவே எடுக்கலை. நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லி கேட்டோம். ஏன்னா அவங்க எல்லோரும் பல்லாரியிலே இருந்தாங்க. அண்ட் அடுத்த நாள் எல்லாருக்கும் வேலை இருந்ததுனால நாங்கள் சீக்கிரம் பெங்களூருக்கு கிளம்பி வந்துட்டோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்படி தான் அவங்க ட்ரெடிஷ்னலில் வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறாங்க. அவ்வளோதான், இன்னைக்கோட vlog முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.